எல்லாரும் வணக்கம். மலையாளத்தில் வந்து லோகா அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டு இருந்துச்சு. துல்கர் சல்மான் வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. மலையாள சினிமாவில் சூப்பர் ஹீரோ ஜேர்னரில் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு வந்து நிறைய ஆன்லைனில் பார்த்ததுக்கு பிறகு போய் படம் பார்த்தாச்சு. சரி, பார்த்து முடிச்சோடனே ஒரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. என்னென்னா, என்னடா இந்த படம் வந்து இந்த மாதிரி ஜேர்னலில் வந்து படம் தமிழ் சினிமாவில் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரும். ஆனால் பண்ண முடியும். உமன் சென்ட்ரிக்காக ஒரு படம் பண்ணி அது 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நம்ம என்ன தான் இப்போ உருட்டிக்கிட்டு சமூக நீதி அது இதுன்னு பேசிட்டாலும் உமன் ஓரியன்டான ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோவை உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. ஹாலிவுட்லேயே அப்படி தான் இருக்குது. ஒண்டர் உமன் படம் ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு ஒண்டர் உமன் செகண்ட் பார்ட் வந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அங்கேயும் மனநிலை உண்டு. ஆணாதிக்க மனநிலை வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது வந்து நம்ம இந்திய சினிமாலேயும் இருக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சரி, படத்துக்கு வருவோம். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வேம்பயர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. அதை தான் சூப்பர் ஹீரோ கான்செப்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கல்யாணி பிரியதர்ஷன் அவர்களை வந்து அந்த கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிற மாதிரி யச்சின்னு சொல்கிறது, நீலின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ப்ளஸ் வந்து அந்த ஹீரோ நஸ்லின் இருக்கார், அந்த பையனும் சூப்பராக வந்து அதுக்கு அந்த கல்யாணி கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து தெரிகிறது வந்து ஒரே காரணம் ஹீரோவுடைய அந்த அக்செப்டன்ஸ் தான். அந்த கேரக்டரை வந்து எப்படி பில்டப் பண்ணி கொண்டு வராரு, அவருடைய ஆக்டிங் மூலமாக சூப்பராக மோல்டு பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஸோ ஒரு இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது அந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்னு சொல்லுவாங்கல்ல, மனித உடல் உறுப்புகளை எடுத்து விற்கிற அந்த மனநிலை இருக்காங்களா, அந்த குரூப்புக்கும் அந்த ஒரு நீலி அப்படிங்கிற இந்த கேரக்டர், இந்த சூப்பர் உமன் கேரக்டருக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு போராட்டம் தான் இந்த படத்துடைய கதையாக காட்டப்பட்டிருக்குது. ஸோ அதை எந்த அளவிற்கு ஒரு 30 கோடிக்குள்ளே ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பெங்களூருடைய அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோ படத்தில் வர மாதிரி ஒரு வித்தியாசமான லுக்கில் வந்து காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த கேரக்டர் பில்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்து நிறைய கேரக்டர் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஷௌபின் வந்திருக்காப்புல, அப்புறம் டொவினோ தாமஸ் வந்து நடிச்சிருக்காப்புல, நம்ம துல்கர் சல்மான் கூட வந்ததை வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய வந்து கேமியோஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மலையாள சினிமாக்குள்ளே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு படத்தை உமன் சென்ட்ரிக்கான ஒரு படத்தை தூக்கி நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் தமிழ் சினிமாவில் இதே மாதிரி ஒரு படத்தை பண்ணாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து எங்கேருந்து காப்பிடிச்சாங்க, இதில் எங்கேருந்து காப்பிடிச்சாங்க, இந்த கேரக்டர் எங்கேருந்து வந்து என்ன சொல்கிறது இன்ஸ்பயர் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு படத்தை ரசிக்கிறதை விட்டுருவாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இந்த படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷனுடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதோடைய பில்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாகுபலி படத்துலேருந்து ஒரு சின்ன பிட்டை தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் டொவினோ தாமஸ் வர கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஹாலிவுட்டில் வந்த அந்த படத்துலேருந்து அந்த தீமுடைய அந்த ஓப்பனிங் மியூசிக்கை வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்டு காப்பி அடிச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி படத்தை வந்து டவுன் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர இந்த படம் உண்மையாக எதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குது அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்துருக்குது. நடக்கும் தமிழ் சினிமாவில் வந்துச்சுன்னா. மலையாள சினிமாவில் அது நடக்கலை. எல்லாருமே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. படம் வந்து மோகன்லால் சார் படம் கூடவே ரிலீஸ் ஆகி அதை விட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. அப்போ தான் ஒரு விஷயம் நான் வந்து உணர்ந்தேன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தான் வந்து அங்கே கிங்கு. அதுதான் மெயின் விஷயம். கதையாசிரியருக்கு அங்கே மிகப்பெரிய மரியாதை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கதையாசிரியருடைய அந்த அழுத்தமான திரைக்கதை இந்த படத்துக்கு வந்து கை கொடுத்துருக்குது. ஆனால் 2 வாட்டி பார்க்கலாம், 3 வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த படம் இல்லை. ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா தம் கட்டி தான் பார்க்க முடியும். லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பண்ணியிருந்தால் கூட, டப்பிங் பண்ணியிருந்தால் கூட அது வந்து புரியும்படியாக ரசிக்கும்படியாக செய்யப்பட்டிருக்குது. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 கோடி பட்ஜெட்டுக்கு வந்து ஒர்த்தான படமாக இருக்கானா இருக்குது. சினிமாட்டோகிராஃபிலேருந்து கிராஃபிக்ஸ் காட்சிகள்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ்ஸு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு பதிலை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. மலையாள சினிமா இந்த படம் 100 கோடி வந்திருக்குன்னா அடுத்த படம் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன், இதோடைய ப்ரொமோஷன் எல்லாத்தையும் அப்படியே மீட் பண்ணி அடுத்த படம் வரும்போது இது 5 பாட்டுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ அடுத்த பாட்டு வரும்போது இன்னும் கலெக்ஷன் அதிகமாகும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் உருவாகும். ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியாக இருந்த மலையாள சினிமா 100 கோடி கலெக்ஷன் கூட ஒரு பெரிய விஷயமா இருந்த மலையாள சினிமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உமன் சென்ட்ரிக்காக ஒரு படம் பண்ணி அது வந்து 200 கோடி கலெக்ஷன் வர அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்குது. தமிழ் சினிமா என்ன பண்ணுதுன்னா சமூக நீதி அது இதுன்னு பேசி 100 கோடி கலெக்ஷன் வர விஷயத்தை பெரிய ஹீரோ நடித்து 100 கோடி கலெக்ஷன் வரதே பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கிற நிலைமைக்குள்ளே தான் தமிழ் சினிமா வந்துகிட்டு இருக்குது. இது எந்த இடத்துக்கு போய் நம்ம நிறுத்தும் தெரியல. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்திரன் படத்துக்கு அப்புறமேட்டு 2.0 படத்துக்கு அப்புறமேட்டு நிறைய சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்கான பிளாட்ஃபார்ம் நிறைய உருவாகும்னு நினச்சேன். மாவீரன் மாதிரியான படங்கள் இருக்குல்ல, அந்த படம் கூட வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் கான்செப்டை வச்சு வந்து அந்த படம் வந்துச்சு. ரொம்ப அற்புதமான படம். ஆனால் அந்த படத்தையே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக மக்கள் ஏற்றுக்கல. நம்ம தமிழ் சினிமா ஆட்கள் என்னென்னா இந்த மாதிரி இந்த திராவிட சித்தாந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது, ஆட்சிகள் நடக்கும்போது, என்னமோ வரும்போது நம்மளுடைய மித்தாலஜி, அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியான படங்களே எடுக்க விட மாட்டாங்க.
அப்படியே வந்தாலும் அதை ஒழுங்காக ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க. என்னென்னா இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதே ரொம்ப கேவலமான விஷயம் மாதிரி இவங்க பேசிட்டு கிடப்பாங்க. சமூக நீதி பேசுகிறவன், அதே மாதிரி வந்து இந்த சமூக நீதினு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிறவங்களை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்களாம் ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க மட்டும் தான் பேசுவாங்க. சாமானிய மக்கள்லாம் அதை அதிகமாக பேச மாட்டாங்க. சாமானிய மக்கள் சினிமாவுக்குள்ளே பொழுதுபோக்கு மட்டுமே எதிர்பார்த்து உள்ளே வரவங்க தான் மிக அதிகபட்ச மக்கள். அவங்களால தான் சினிமா வாழுது. பொழுதுபோக்குக்கான இடத்த நோக்கி மலையாள சினிமாவை நகர்த்திட்டு போகிறதுனால தான் அவங்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி படம் வந்து பெரிய ஹீரோ நடிச்சிருக்காரு, சின்ன ஹீரோ நடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த கதைக்கு எவ்வளோ கலெக்ஷன் வருமோ அதுதான் வரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா தொடரும் படமாக இருக்கட்டும், அல்லது வந்து நம்மளுடைய லூசிஃபர் படமாக இருக்கட்டும், 250 கோடி 150 கோடி பிஸ்னஸ் பண்ண படத்துக்கு அப்புறமேட்டு ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற ஒரு படத்தை இந்த படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. லோகா படம் கூட வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் ஒரு நார்மல் கலெக்ஷன் தான் வந்துச்சு. ஆனால் மோகன்லால் சார் மேலே இருக்கிற மரியாதையோ இல்லை மதிப்போ எந்த விதத்துலையுமே வந்து குறையா வராது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, உடனே கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே இருக்க ட்ராக்கர்ஸு மோகன்லால் சார் படத்தோட இது அதிகமாக வந்து கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சு உருட்டி கடந்தாங்க. ஆனால் மலையாளத்தில் இருக்கிற ஃபேன்ஸ் சொன்னாங்க, இங்கே வந்து கண்டென்ட் தான் கிங்கு, இங்கே ஆல்ரெடி வந்து சினிமாவை பார்த்துட்டு இருக்கோம், உங்களுடைய இண்டஸ்ட்ரி மாதிரி கிடையாதுன்னு சொல்லி நம்மளுக்கு கேவலமாக பேசுகிறாங்க. அந்த மனநிலைக்குள்ளே வந்து தமிழ் சினிமாவை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ லோகா திரைப்படத்துடைய வெற்றி மலையாள சினிமாவில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்குது. அதே மாதிரி நிறைய ரசிகர்கள் உருவாக்கியிருக்கு. கல்யாணி பிரியதர்ஷன் அவர்களை ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா நிலை நிறுத்தியிருக்குது. நம்மளுடைய சாண்டி பற்றி சொல்ல மாட்டேன். சாண்டி தான் வந்து படத்துடைய மிக முக்கியமான வில்லனாக நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறாரு. படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து இந்த படம் வந்து அந்த சொல்ல வந்த கதைக்குள்ளே அழுத்தமாக கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. ஒரு முறை கண்டிப்பாக ரசிக்கும்படியாக இந்த படம் இருக்குது. ரெண்டாவது முறை பார்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி கொடுத்த காசுக்கு இந்த படம் ஒர்த்தாக தான் இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கத்தே கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க, இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.